உங்ககிட்ட பேசுறதை விட இந்த கொட்டு மழையிலும் உங்களுடைய எழுச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு உணர்வு ஏற்பட்டிருக்கு. என்ன உணர்ச்சி, அடாடாடாடா, என்ன ஆர்வம். என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய முத்தமிழங்க தலைவர் கலைஞர் அவர்களின் உடன்பிறப்புகளே, உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். உடல்நிலை காரணமாக வர முடியாத சூழ்நிலையில இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தொலைக்காட்சியில நேரடியாக தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அவர் வர முடியாத காரணத்தால் தான் அவருடைய பொறுப்பை இன்றைக்கு பொருளாளர் TR பாலு அவர்கள் ஏற்றுக்கொண்டு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம். முதன்மை செயலாளர் K. நேரு அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் I. பெரியசாமி அவர்களே, திருச்சி சிவா அவர்களே, ராசா அவர்களே, என்னுடைய அருமை தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களே, அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி உள்ளிட்ட மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய கரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், என்னுடைய இனிய சகோதரர், அருமை சகோதரர், பாசமிகு சகோதரர், ஆற்றல் மிகு சகோதரர், செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே, மாவட்ட கழக ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகளே, அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களே, செய்தி தொடர்பு தலைவர் TKS இளங்கோவன் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளே, பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய விருதாளர்களே, பல்வேறு அணிகளின் செயலாளர்களே, பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த ஆண்டு முப்பெரு விழாவை கரூரில் நடத்த வேண்டும் என்று அனுமதி கேட்டு அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் என்னிடம் வந்தார். நானும் ஒப்புதல் அளித்தேன். பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு மாபெரும் எழுச்சி மாநாட்டையே இங்கே ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்கள். நாம கோடு போட சொன்னா ரோடு போடுவாரு. நீங்களாம் பார்த்திருப்பீங்க. ரோடு போட்டு அந்த ரோடு மேலதான் நான் வாகனத்தில் வந்தேன். மேற்கு மண்டலத்தில் எதிரிகளுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். அதனாலதான் அவர் வெளியில இருந்தா தங்களால் நிம்மதியா தூங்க முடியாதுன்னு அவரை முடக்க பார்த்தாங்க. ஆனா அவரை முடக்க முடியுமா? எடுத்த பணியை வெற்றிகரமா முடிச்சு காட்டுவார். நான் உறுதியா சொல்றேன், கழக வரலாற்றிலே இப்படி ஒரு பிரம்மாண்டமான முப்பெரு விழா நடந்திருக்காது. கொட்டுக்கிட்ட மழையாக இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம நீங்க எல்லாம் கொடையை பிடிச்சுக்கிட்டு நாக்கால தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்களே, அது ஒன்றே சாட்சி.
இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உழைச்சிருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய கரூர் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தலைமை கழகத்தின் சார்பிலும் என்னுடைய இருகரங்குவிப்பு என்னுடைய நன்றியை நான் அவர் அத்தனை பேருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன்.